ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் என் தங்கச்சி பொண்ணோட நாட்டுக்கோழி பிரியாணி தான் செய்ய போறேன். எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க. அவளே செய்யறேன்னு சொன்னா அவள் எப்படி செய்யறான்னு பார்க்கலாம். Very good. பாப்பா ரொம்ப சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டா. நாட்டுக்கோழி பிரியாணின்றதுனால தண்ணி ஊற்றி நல்லா வேக விடணும். 1 தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். மூடி போட்டு விட்டுறணும். அதுக்கப்புறமேட்டி அந்த மூடியை எடுத்துகிட்டு தண்ணி கொதி வந்த பிறகு அரிசியை போட்டுட்டு நல்லா அதுவும் ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு மூடிடணும். அப்போ தான் அரிசி மேல் நோக்கி வரும். ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம தம்மே போட ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ கீழே இருக்க கண்ணெல்லாம் எடுத்துட்டு அது எல்லாமே மூடி மேலே போட்டுடணும். அரிசி மேல் நோக்கி வந்த பிறகு ஒரு கிளறி விட்டுட்டு தான் இந்த ப்ராசஸே பண்ணணும். கீழே இருக்க கண்ணெல்லாம் எடுத்து மேலே போட்டுட்டு நல்லா தம் போட்டு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுணும். அப்புறமா பிரியாணி சூப்பராக வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டி பொண்ணு சொல்கிறேன்.